திமுக மாணவர் அணி தலைவர் புகழேந்தி நம்மிடையே தொடர்பில் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். புகழேந்தி, காவிரி மேற்பார்வை குழு வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறந்து விடணும். 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த முடிவை திமுக எப்படி பார்க்குது? உங்களுடைய கருத்து என்ன புகழேந்தி? இந்த முடிவை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இன்னும் இப்ப 31ஆம் தேதி வரையில் விட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த குழுவினுடைய அறிக்கையின்படி உச்ச நீதிமன்றத்தில் நாளை விசாரணையில் அவர்கள் அதை ஒப்படைக்க போறாங்க. மேற்பார்வை குழு அங்க கொடுத்திருக்கிறது என்பது கர்நாடகம் இதுவரை எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு போதுமான தண்ணி கிடையாது அப்படி என்று சொன்னதெல்லாம் தவறான தகவல் என்பது மிக தெளிவாக அறிய முடிகிறது. அப்ப ஒரு அரசாங்கமே ஒரு தவறான தகவலை தெரிவித்து தமிழ்நாட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டிய அந்த நீரை நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய தவறு. இதுக்கு யார் நடவடிக்கை எடுக்கிறது? இனி ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட கர்நாடக அரசாங்கத்தினுடைய எந்த பதிலையும் எப்படி யாரும் நம்ப முடியாது. ஆகவே ஐயத்திற்குரிய வகையில் இருக்குது கர்நாடகத்தினுடைய நிலைமை என்கின்ற பொழுது இந்த மேலாண்மை குழு எடுத்திருக்கிற இந்த அறிக்கையின்படி உச்ச நீதிமன்றத்தில் அவை சமர்ப்பிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் அதை ஏற்று உத்தரவு போடுகின்ற பொழுது கர்நாடகத்திலே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இதன் மூலமாக வந்துவிடாது என்பதையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுல வேறு எந்த விதமான மொழி பிரச்சனையோ இனப்பிரச்சனையோ இல்லாமல் ஒரு மாநிலத்தில் போதுமான அளவிற்கு நீர் இருக்க இன்னொரு மாநிலத்திற்கு செல்லுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் சரியானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இது வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். திரு புகழேந்தி, நீங்க சொன்னீங்க மொழி பிரச்சனையோ இனப்பிரச்சனையோ ஏற்படாம இந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு. இதுக்கு கர்நாடக அரசோ தமிழக அரசோ என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அடுத்து எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே 12000 கன அடி நீர் திறந்துவிட சொல்லி உத்தரவிட்டதுக்கே அங்க கலவரம் வெடிச்சது, தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க, தமிழக வாகனங்கள் கொளுத்தப்பட்டது. இந்த நிலையில இப்போ 3000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு திறந்துவிட சொல்லியிருக்காங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை கர்நாடக அரசு எப்படி சமாளிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழக அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது தமிழக அரசு என்பது இதுவரையில் அமைதிக்காகவோ இல்லது மக்களுடைய நிலைப்பாட்டிற்காகவோ இல்ல அங்க தமிழர்கள் தாக்கப்பட்ட போது அதை ஒரு கண்டனம் தெரிவித்தோ இல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் எங்க தலைவர் கலைஞர் கேட்கிறாங்க, தளபதி கேட்கிறாங்க, எல்லா தலைவர்களும் கேட்டாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்கோ கூட்டாத தமிழக அரசு ஒரு பக்கம். கர்நாடக அரசு உண்மையான விவசாயிகளாக இருப்பவர்கள், விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் அங்கு போர்க்களத்திலேயோ போராட்டத்திலேயோ இறங்காம இதை பயன்படுத்தி கொண்டு சில தீய சக்திகள் வன்முறையாளர்கள் அங்கு இறங்கி செய்திருக்கிறார்கள் என்பது இதுவரைக்கும் பல விசாரணைகள் பல தகவல்கள் மூலமா அறிய முடியுது. ஆகவே கர்நாடக அரசு உடனடியாக அப்படிப்பட்ட தீய சக்திகளை வன்முறையாளர்களை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லி அவங்கள பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை அவங்க தான் நிரூபிக்கணும். தமிழக அரசு எதையும் செய்யுன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. காரணம், முதலமைச்சர் இதை பற்றி எந்த விதமான கவலையும் படாம அவங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கிற வேலையில மகிழ்ச்சியான விழாவில் கொண்டாடுறதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறோம். திருப்புகழேந்தி, நீங்க சொல்றீங்க இந்த முடிவு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றீங்க. ஆனா விவசாயிகள் கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க? இந்த தண்ணி போதுமானதாக இல்லை, இது தமிழக விவசாயிகளுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க, இந்த தண்ணீர் பத்தாது அப்படின்னு சொல்லி அவங்க முறையிடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மேலாண்மை குழுல இவ்வளவு தண்ணியை தினமும் திறந்து விட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இந்த தண்ணியை திறந்து விடுறதுக்கே கர்நாடக அரசு இல்லாத பொய்களையும் தவறுகளையும் தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இது முதல் படியாக எடுத்து வைத்து இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற விசாரணையின் மூலமாக இன்னமும் நமக்கு போதுமான அளவிற்கு நம்முடைய விவசாயிகள் கேட்கக்கூடிய அளவிற்கு அதை கொண்டு போகணும். அது தமிழக அரசு விவசாயிகளுடைய குரலை கொண்டு போய் வைக்கணும். அது அரசாங்கத்தினுடைய கடமை. இது முதல் படியில நாம நம்முடைய மாநிலத்திற்கு தண்ணீர் வருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அரசாங்கத்து உச்ச நீதிமன்றத்துல போதுமான நீர் இருக்கிறது என்கின்ற இந்த நிலையில, நிரூபிக்கப்பட்ட நிலையில, விசாரிக்கப்பட்டு சொல்லப்பட்ட நிலையில தமிழக அரசு மேலும் வலியுறுத்தி விவசாயிகளுக்கான நீரை அடுத்த கட்டமா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பை கொண்டு வருவதற்கு இது ஒரு திறப்பு என்றுதான் சொல்றோம்.